வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம நொங்கு புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2 கப் பால், தண்ணி விடாமல் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. 3 கிராம் அகரகர், இது சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். 4 நுங்கு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. நான் அந்த ரோஸ் சிரப்பில் சர்க்கரை சேர்த்தனால இதில் கம்மியாக சேர்த்துருக்கேன், இல்லை கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் எசன்ஸ் எப்படி வீட்டிலே கெமிக்கல் இல்லாமல் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அகரகரை சின்ன சின்ன துண்டாக இப்படி பிச்சு ஒரு பேனில் எடுத்துக்கிடலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா கரையணும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிரும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நான் இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இந்த ரோஸ் சிரப்பில் ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்து பண்ணதுனால இதில் கம்மியாக சர்க்கரை சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் கூட 2 அல்ல 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரோஸ் சிரப் நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம புட்டிங், ஐஸ்கிரீம்க்கு அதுக்கெலாம் வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் நம்ம செய்கிறதுனால எந்த ஃபுட் கலரோ ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம நொங்குக்கு இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ தோல்லாம் உரிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். ஒரு நொங்கு மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். மீதத்தெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நொங்கு வந்து நம்ம பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நொங்கு முழுசாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இப்படி அரைச்சி வச்சது மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ நான் அது கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நொங்கு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது அடுப்பில் உள்ள இந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை உள்ளே ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை உள்ள இந்த பாலோட சேர்த்துடலாம். இது எப்போவுமே இந்த அகரகர் வந்து அடுப்புலேருந்து இறக்குன உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் உள்ளே ஊற்றிடுங்க, இல்லை அதுவே செட் ஆயிரும். அதனால் அடுப்புலேருந்து இறக்கணுன்னே இதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சோன்னா அப்படி ரொம்ப கட்டியாயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நமக்கு அந்த புட்டிங் பதத்துக்கு வரும். இப்போ நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 5 மணி நேரம் கழித்து நம்ம கத்தி வச்சு நம்ம ஓரத்துலலாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கவுத்தினோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் லேசாக மேலே தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு சுவையான நுங்கு புட்டிங் ரெடி. இந்த நுங்கு சீசனில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக புட்டிங் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.